இன்னைக்கு நான் குழம்பு வைக்க போகிறேன். காரப்பொடி மீன் குழம்பு காரஞ்சாரமாக வைக்க போகிறோம். காரமாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும், எல்லாம் டேஸ்ட்டாக எல்லாம் ருசித்து சாப்பிடலாம். இன்றைக்கி மண் வாசனையில் காரப்பொடி மீன் குழம்பு செய்ய போகிறேன். சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டால் கொஞ்சம் முழுசாக வை. சின்ன வெங்காயமும் அந்த பூண்டு போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் சாப்பிடணும். ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது சின்ன வெங்காயம். வளர்த்தம் இல்லாத போட்டு சின்ன வெங்காயம், மற்றதெல்லாம் ஹைப்ரிட்டில் தயாரிக்கிறாங்க. இது இயற்கையாக விளையிற வெங்காயம். கத்திரிக்காய் கத்திரிக்காய் காரப்பொடி குழம்புல காரப்பொடி மீன் போட்டு வச்சா கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லது. பிரசவமான பொம்பளைங்களுக்கு இது மாதிரி கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டுலாம் போட்டு காரப்பொடி மீன் போட்டு குழம்பு வச்சு கொடுத்தா அவங்களுக்கு பிரசவமானவங்களுக்கு இந்த உடம்பு வலிலாம் போகும். குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும், தாய்ப்பால் நல்லா கிடைக்கும் காரப்பொடி மீன் சாப்பிட்டா. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தக்காளி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பிரசவமான பொம்பளைங்களுக்கு தக்காளி வெங்காயம் கம்மியாக போடணும். ஏன்னா குழந்தைக்கு சளி பிடிக்கும். பிரசவமான பொம்பளைக்கு சளி பிடிச்சிக்கும், தலையில் நீர் கவுத்துக்கும். அதனால் அவங்களுக்கு கம்மியாக வைக்கல. நார்மலாக எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். பெருங்காய்ச்சி சுத்தமாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும். இப்போ தேவையான உப்பு. பிபிக்கிறவங்க உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான அளவு கம்மியாக போட்டுக்கணும். அதான் மீன் குழம்பு கொச்சாக்கா ஒரு கொதி வந்ததும் மீனை போட்டு இறக்க வேண்டியது தான். இந்த காரப்பொடி மீனை போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி சாப்பிட வேண்டியது தான்.
கொத்தமல்லி தழை போட்டு குழம்ப இறக்கி வைக்கணும். இறக்கி சாப்பிட வேண்டியது தான். காரப்பொடி மீன் குழம்பு உண்மையாக நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் அவ்வளோ மருத்துவ குணம் சொன்னாங்க. நீங்கள் முக்கியமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் உள்ள உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.